ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஸ்மைல் 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. யாருக்காவது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு படம் ஒன்று பார்க்கணும், ஜம்ப்ஸ்கேர்ஸ் படம் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தை நைட்டு ஹோம் தேட்டரில் கொஞ்சம் நல்ல சவுண்டை வச்சு கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இந்த படத்தை மறக்கிற வரைக்கும் தூக்கமே வராது. அதனால் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்லுவோம், படம் பேர் மட்டும்தான் ஸ்மைல். நம்மளை அல்லு இல்லாமல் விட்டு வச்சுருக்காங்க இந்த படத்தை. மெயினாக இந்த படத்துக்கு நம்ம கிரெடிட் யாருக்கு போகும்னா மியூசிக் டைரக்டருக்கு தான். மியூசிக் டைரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபல் தப்பியா. என்ன ஒரு மனுஷன், எங்கிருந்தா அந்த மியூசிக் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு என் ஹோம் தேட்டர் ஏதோ கிழிஞ்சு போச்சோ இல்லை ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சோன்ற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. திடீர்னு எங்கள் வீட்டு கதவு திறந்தாலும் பயமாக இருக்குது, லைட் எரிஞ்சாலும் பயமாக இருக்குது, தீக்குச்சி சவுண்டு கூட பயம் வர மாதிரி எடுத்திருக்காங்க அந்த படத்தை. படம் பேர் மட்டும்தான் ஸ்மைல் வச்சுருக்காங்க, பட் ஆனால் நம்மள அது மாதிரி பண்ணவே கிடையாது. நிஜமாலே ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த படத்தை தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம், ஹார்ட் பேஷண்ட் தவிர. ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் நிஜமாலே ஹோம் தேட்டரை வச்சு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு படபடப்பாக இருக்கும், டென்ஷன் ஆகிரும். அதனால் மற்றவங்க யாராவது தைரியமான ஆளாக இருந்தால் தாராளமாக பார்க்கலாம். பேருக்கு தான் ஸ்மைலு. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது ஃபஸ்ட்டு வர அந்த பொண்ணாகட்டும் சரி, ஹீரோயின் ஆகட்டும் சரி, ஹீரோயின் ஸ்டார்டிங் டில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கண்ணை சிமிட்டவே முடியாது, நம்மளால் பயப்பட மட்டும்தான் முடியும். அந்தளவுக்கு நடித்து வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கியம் காரணம் சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் தான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்க்குற சைக்கார்டிஸ்ட்டுக்கு என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட ஃபுல் கதையே. சிம்பிள் ஒன்லைனர் கதை தான், பட் ஆனால் தெருக்கி விட்டுருப்பாங்க. ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு சீன்லேயும் ஒரு மியூசிக் டைரக்ஷன் அந்த இதுலேயும் எல்லாருமே கண்டிப்பாக த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது வேணும். சைக்காலஜிக்கல் த்ரில்லர், இது பேய் படம்லாம் கிடையாது, சைக்காலஜிக்கல் த்ரில்லர். பெட்டில் உட்காந்து நல்லா பயப்படணும்பா அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் அவங்க அந்த படத்தில் சிரிக்கும் போது இருக்கே, நம்மளுக்கு இங்கே அல்ல விட்டுடும். உங்களுக்கெல்லாம் மண்டை காஞ்சி ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த ஸ்மைல்ன்ற படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் டில் எண்ட் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. இதில் முக்கியமாக சொல்ல போனோன்னு வச்சுக்கோங்களேன், சைக்காட்ரிக் டாக்டருக்கு ஒரு மென்டல் இல்னஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னொரு சைக்காட்ரிஸ்ட்ட போவாங்க பாருங்கள், அவங்களோட கேரக்டர் ஒன்று இருக்கும், அதுவும் பிச்சு பெடல் எடுக்கும் கண்டிப்பாக. ஆரம்பத்தில் நம்ம சாதாரணமாக தான் பார்ப்போம், கடைசியில் நம்மளையும் சீட் எஜ்ஜில் அவங்க உட்கார வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். இன்னங்க இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்தாலும் பயம்படுத்துகிறாரு, கார் வந்தாலும் பயம்படுத்துகிறாரு, கதவு திறந்தாலும் பயம்படுத்துகிறாரு, திரும்பி பார்த்தாலும் பயம்படுத்துகிறாரு, கிளாஸ் பார்த்தாலும் பயம்படுத்துகிறாரு. ஒரு ஃப்ரேம் எல்லாமே தெருக்கி விட்டு வச்சுருக்காங்க. நிஜமாலே சொல்கிறேன், த்ரில்லர் பேய் படம் கிடையாது, நிஜமாலே த்ரில்லர் அனுபவம் வேணும், நல்லா ஜம்ப்ஸ்கேர் வேணும், பயப்படணும், டக்குன்னு பயப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.